வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் salary சாப்டர்ல இருந்து ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ப்ராப்ளம் தான் 2 பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 30 and 32. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாம். Compute gross salary from information given below. Salary at rupees 5,000 per month, DA at rupees 1,000 per month, rupees 500 enters into pay for service benefit. Advance salary for 2 months rupees 11,000. Employer contribution to recognize provident fund rupees 800 per month. Okay, இப்ப இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா gross salary compute பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப gross salary கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது எல்லாமே வரும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த RPF இருக்கு இல்லையா, ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதுல எவ்வளவு டாக்ஸபிள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எஸ், இப்ப போடலாமா? ஓகே, இந்த டாக்ஸபிள் RPF கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எக்ஸம்ஷன் 12% ஆஃப் salary போடணும். சாலரின்றது எது அப்படின்னா இந்த பேசிக் salary வரும் அண்ட் டிஏ வரும். ஆனா டிஏ பாத்தீங்கன்னா இந்த 1000 rupees வராது, இந்த 500 தான் வந்து சர்வீஸ் பெனிஃபிட்க்கு வருது இல்லையா, அப்ப அந்த 500ல தான் நம்ம எடுக்கணும். எஸ், இப்ப போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் salary வந்து 5,000 per month இல்லையா, அப்ப 5,000 into 12 60,000. அப்புறம் டிஏ பாத்தீங்கன்னா 1000 per month போடக்கூடாது, 500 per month போடணும். ஓகே, போட்டீங்கன்னா 6,000 வருது. இப்ப இது ரெண்டும் தான் இந்த ஆர்பிஎஃப் ஓட கான்ட்ரிபியூஷனுக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, எஸ். இப்ப இந்த அட்வான்ஸ் salary எல்லாம் இங்க வராது. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் பாத்தீங்கன்னா 800 per month இல்லையா, அப்ப 800 into 12 9,600 வருது. ஓகே, எஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 60 plus 6,000 66,000ல 12% வந்து எக்ஸம்டட். ஓகேவா, அந்த ஆர்பிஎஃப் பாத்தீங்கன்னா சேலரியில 12% எக்ஸம்டட். சேலரின்றது எதெல்லாம் வரும் அப்படின்னா பேசிக் salary வரும், அதுக்கப்புறம் டிஏ வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஏ வரும், அப்புறம் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் வரும். இப்ப நமக்கு டிஏ இருக்கு அண்ட் பேசிக் salary இருக்கு, அப்ப இது ரெண்டுத்துலயும் சேர்ந்து நம்ம 12% போடணும். போட்டோம்னா பாருங்க 7,920 வருது. ஓகே, இப்ப இது வந்து நமக்கு எக்ஸம்ஷன். அப்ப டாக்ஸபிள் போர்ஷன் எவ்வளவு அப்படின்னா 1,680. ஓகே, இப்ப வந்து கொஸ்டின்ல நமக்கு கிராஸ் salary கேட்டிருக்காங்க, அதனால நம்ம கிராஸ் salary போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த salary 60,000 அது அப்படியே வரும். அதுக்கப்புறம் டிஏ பாத்தீங்கன்னா 500 இல்ல 1000 தான் டிஏ இல்லையா, அப்ப அந்த 1000 into 12 தான் நம்ம போடணும். போட்டாச்சு 12,000. அப்புறம் ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படியே வரும். எது வந்து டாக்ஸபிள் அப்படின்றத நம்ம அப்படியே காமிக்கணும் பாருங்க. இந்த கால்குலேஷன் அப்படியே எடுத்து போட்டாச்சு, 1,680 டாக்ஸபிள். அப்புறம் இங்க பாருங்க அட்வான்ஸ் salary 2 month இருக்கு இல்லையா, 11,000 அதுவும் வரும். ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரதுதான் கிராஸ் salary. பாத்தீங்கன்னா 84,680 கிராஸ் salary. ஓகே, ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Calculate the amount of RPF which is taxable. Salary rupees 7,500 per month. Employer contribution to RPF 14% of salary. Interest credited to RPF during the year at 12% is rupees 24,000. இதுல பாத்தீங்கன்னா salary இருக்கு, employer contribution to RPF இருக்கு, interest credit amount இருக்கு. ஓகே, இப்ப இதுல வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த ப்ராப்ளமும். salary அப்படின்னும் போது 7,500 நம்ம எடுத்துக்கணும். அண்ட் எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 12% கண்டுபிடிக்கணும். இந்த 14% சேலரியும் 7,500 into 12ல தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்ப 90,000 இந்த 90,000 தான் எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு இங்க டிஏவும் இல்ல கமிஷனும் இல்ல. அப்ப இந்த 90,000ல 14% போட்டோம்னா 12,600. இல்ல எக்ஸம்ஷன் எவ்வளவு 12%, அப்ப 12% போட்டோம்னா 10,800. அப்ப 12,600ல 10,800 போயிடுச்சுன்னா 1,800 வருது. இது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா ஆர்பிஎஃப்ல, அது வந்து 12% இன்ட்ரெஸ்ட் வந்து 24,000. இப்ப நமக்கு இதுல எக்ஸம்ஷன் எவ்வளவு அப்படின்னா 9.5%, இது வந்து 12%. ஓகே, நமக்கு வந்து 9.5 கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி போடலாம்னா 24,000 into 9.5 divided by 12 போட்டோம்னா 19,000 வருது. அப்ப டாக்ஸபிள் பாத்தீங்கன்னா 5,000. மொத்தம் டாக்ஸபிள் எவ்வளவு அப்படின்னா 5,000 plus 1,800 6,800 தான் டாக்ஸபிள் நமக்கு ஆர்பிஎஃப். ஓகேவா, புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளமா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டா ப்ராப்ளம் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்தா இல்ல வேற ஏதாவது சாப்டர்ல டவுட் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் நம்பரை கமெண்ட் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.